டே 85க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிக்சன் வந்து வால்னு கத்தி கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து டியோ கேம் கிடையாது, இது இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் இந்த குரூப்பாக கேம் ஆடிக்கிட்டு இருந்ததே நிக்சன் தான். அது நிக்சனுக்கே தெரியாது போல இருக்குது. ஏன்னா அவர் வந்து தனி சில நேரங்களில் தான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு நினைத்து கொண்டு வாழ்கிறார் இல்லையா. அவர் வந்து குரூப்பில் இருந்ததுனால தான் அவருக்கு வந்து என்ன கிடச்சிது, போன முறை 9,000 ரூபா பணம் கிடச்சிது, இல்லைன்னா கிடச்சிருக்காது. சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக வாழ்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மணி வந்து அதாவது வாலண்டியராக தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இங்கே பூர்ணிமா என்னமோ கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ரவீனா, தினேஷ், விசித்ரா இவங்க 3 பேருமே தோத்துட்டாங்க. அடுத்தது மணி தோத்ததாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா தினேஷ், இப்போ ஏன்ப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, இல்லைங்க இவர் வாலண்டியராக தோக்குறாருங்க அப்படின்னு ஒன்று ரவீனா வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நீ சொல்லாத ரவீனா, நீ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கு எதுவும் தகுதி இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஏய், அவங்க ஜெயிக்கிறதையும் பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கு பாயிண்ட் வரக்கூடாதையும் பார்ப்பாங்கடா, நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு வால்னு கத்திக்கிட்டு இருக்காரு நிக்சன். சரி, யார் தான் ஜெயித்தாங்க? பாயிண்ட் வரையும் வருதே.